நாளைக்கு உங்க மாமா வீடு புண்ணியோஜன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கான். நாளை வரலங்க. நீயே வர போற? வந்து அதை கேள்வியா கேட்பாங்களே. உனக்கு என்ன பிரச்சனை? பதில் நான் தானே சொல்ல போறேன். ஹலோ சார், விசிஎஸ் நகர் வந்துட்டேன். எங்க வரணும்? யோ, அங்கேயே பண்ணிட்டு இருக்க? என்பிசி நகர் போஸ்ட் வர தெரியாதா? தெரியாது சார். அங்கேயே இரு, வரேன். இன்னும் சொன்ன நம்மளையா? டேய், ஜாயின் பண்ணி வை. முடிடா. காலையிலே வச்சு சென்டாடுறான் அந்த ஆளு. சரி விடுறா. டேய் மச்சான், என்னடா அந்த வின்சன் ஆள் வீட்டு முன்னாடி பைக் ஓட்டி மாஸ்க் காட்டிட்டு இருக்கான்டா. ஒருத்த உனக்கு இதேதான்டா வேலை. அவன் அங்கேயே பிடிச்சி வை. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. அவன் மூஞ்சில நலங்கு வச்சாதான் என் லைனுக்கு வரமாட்டான். எங்கடா அவன்? அங்க வர. உனக்கு இருக்கடா உனக்கு. பசங்களை கூப்பிட்டா இருந்தா இங்கே இருடா. சாவி. சரி விடுறா. டேய், அது எங்க வீட்டு சாவிடா. டேய், ஏதோ ஒன்று சொல்றா. ஐடியா. தம்பி, நம்ம இந்த பேங்க்கு பெரிய பெரிய ஆஃபீஸு இங்கெல்லாம் தான் வேலையே செய்கிறது. 10 நிமிஷத்தில் பக்காவாக பூட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோ ஏன் இப்போ கூட ஒரு பிஎன்டபிள்யூ காருக்கு சாவி போட்டு கொடுத்து தான் வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டு சாவி திறப்பீங்களா? தம்பி, நம்ம நார்மலாக இந்த சில்லறை வேலையெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டனால தான் பண்ணுறேன். அவ்வளோ ஏன் நம்ம அவன் ஆரியா அவனுக்கே நான் தான் பூட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன். யார் இந்த ஆளு? இவன் கூட வந்துட்டு இருக்கான். டேய், வீட்டை போயிட்டு எங்க போன? நான் இப்படி போனா இப்படியே ஓடிடுவோம் இல்லையா? யார் இவரு? உள்ளவங்க சொல்றாங்க. தம்பி பயப்படுது, நானே சொல்கிறேன். என் பேர் கோவிந்தன். இங்கே பெரிய பெரிய வீடு, பங்களா, லக்ஸுரி காரு, இதுக்கெல்லாம் டூப்ளிகேட் சாவி செய்கிறதுல நான் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த மாதிரி சின்ன வேலைலாம் நம்ம பண்ணுறதே இல்லை. பசங்க கேட்டதுனால தான். இல்ல புரியல, என்னடா சொல்றாங்க? அவன் பேசுறதே புரியல. உள்ளவங்க பேசிக்கலாம். சார், ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு சாவி தொலைஞ்சிருச்சு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது சாவி தொலைஞ்சிருச்சா? சார், டென்ஷன் ஆகாதீங்க. 10 நிமிஷம் டூல்ஸ் பையோட வந்திருக்கேன். வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். வாங்க. தண்ட கழுதடா நீ. ஒரு வேலையை உருப்படியே செஞ்சிடாது. உள்ளவா இருக்கு. ஜோஜிபி வேலை ஈஸியாக முடிக்கலாம். சார், அவ்வளோதான் சார், முடிஞ்சுச்சு. சரி, என் சட்டை எவ்வாடே ஆளை விடுங்கடா. டேய் இருடா. லூசு பைய மொத்தமா கருகிட்டானே. சார், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. அந்த சார்ஜ் 500 ரூபா. சார், இனி நம்ம வீட்டு சாவி எப்போ தொலைஞ்சாலும் என்னவே கூப்பிடுங்க.